வெல்கம் பேக் டு 0 பாயிண்ட் கைஸ். இருக்கிற சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ்லேயே ரொம்ப மோசமானதுன்னா அது இன்வென்சிபிள் யூனிவர்ஸ் தான். வேர்ல்ட் எண்டிங் த்ரெட்ஸ் டெய்லி பேசிஸில் இல்லை, டே அண்ட் நைட் ஷிஃப்ட் பேசிஸில் நடக்கும். இந்த யூனிவர்ஸ் வேர்ல்ட் பீட்டிங் டீடைல்ஸ் மற்ற சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸை விட ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். ஈவன் சின்ன சின்ன ரேண்டம் கேரக்டர்ஸ் எப்படி வெவ்வேறு கேட்டஸ்ட்ராஃபிக் ஈவெண்ட்ஸில் மாட்டிக்கிறாங்கன்றத சும்மா சூப்பராக காட்டிருப்பாங்க. இன்வென்சிபிள் சீசன் 4 மார்ச் 18 வீக்லி எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி சீசன் 1, 2 and 3 ரொம்ப முக்கியமான டீடைல்ஸ் அண்ட் ஈஸ்டர் எக்ஸை நீங்கள் டெஃபினட்டாக மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு எபிசோட் பை எபிசோட் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். பக்கிள் யோர்செல்ஃப்ஸ். எபிசோட் 1 இட்ஸ் அபவுட் டைம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ண மார்க் அவனோட சூப்பர் பவர்ஸ் கிடைச்சதுனால சொல்கிற டயலாக் தான் அது. இன்வின்சிபிள் காமிக்ஸ் இஷ்யூ 1ல் பவர்ஸ் கிடைச்சப்போ சொல்கிற ஃபர்ஸ்ட் லைனை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க டைட்டிலுக்கு. ஒயிட் ஹவுஸில் எபிசோட் ஓப்பன் ஆகுது, விச் இஸ் லொக்கேட்டட் இன் வாஷிங்டன் டிசி. மாலர் ட்வின்ஸ் ஒயிட் ஹவுஸை அட்டாக் பண்ணுறாங்க. அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய எம் சிம்பிளை அவங்க சூட்டில் பார்க்க முடியும். மேலே இன்னொரு டீடைல், கீழே இன்னொரு டீடைல் என்னன்னா, தே ஆர் தி ஒன்லி சூப்பர் வில்லன்ஸ் வித் நோ ஷூஸ் ஆன். மாலர் ட்வின்ஸ் தடுக்க கார்டியன்ஸ் ஆஃப் தி குளோப் சீனுக்கு வராங்க. அக்வாரஸ், மார்ஷியன் மேன், வார் உமன், இம்மார்டல், டார்க் விங், ரெட் ரஷ் அண்ட் கிரீன் கோஸ்ட். அண்ட் இவங்க எல்லாரையும் ப்ளே பண்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே ஃபேமஸ்லி நோன் ஃப்ரம் த வாக்கிங் டெட். இன்வின்சிபிள் காமிக் புக் கிரியேட்டர் ராபர்ட் கர்க்மன் தான் வாக்கிங் டெட் அப்புறம் மார்வல் ஜாம்பிஸ்னு நிறைய ஃபேமஸ் காமிக் புக்ஸுக்கு ரைட்டர் அண்ட் கிரியேட்டர். இவரோட காமிக்ஸை பேஸ் பண்ண ஃபேமஸ் டிவி ஷோஸ் தான் வாக்கிங் டெட், அதோட ஸ்பின் ஆஃப் சீரீஸ் ஃபியர் த வாக்கிங் டெட்லாம் வரும். இங்க பார்க்குற கார்டியன்ஸ் ஆஃப் தி குளோப் ஆக்சுவலி ஜஸ்டிஸ் லீகை இன்ஸ்பயர் பண்ணி கிரியேட் பண்ண சூப்பர் ஹீரோ டீம். கிரீன் கோஸ்ட் மட்டும் டிவி ஷோவில் காட்டுற மாதிரி ஃபீமேலா இல்லாம காமிக்ஸ்ல மேலா இருந்திருப்பாங்க. நடக்கிற சண்டையில டார்க் விங்கை காப்பாற்ற ஆம்னி மேன் ஏகேஏ நோலன் கிரேசன் என்டர் ஆகிறான், பிளேட் பை ஜே.கே. சிமன்ஸ், ஸ்பைடர் மேனோட பிக்கஸ்ட் ஹேட்டர். மாலர் ட்வின்ஸை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட் மார்க் கிரேசனை காட்டுறாங்க, பிளேட் பை அனதர் வாக்கிங் டெட் ஆக்டர் ஸ்டீவன் யன். அண்ட் அவன் சியான்ஸ் டாக் காமிக் புக் படிச்சுட்டு இருக்கிறத பார்க்கலாம். சியான்ஸ் டாக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். சும்மா சொன்னேன். ஸ்டில் சியான்ஸ் டாக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட சிமிலர் அவுட்ஃபிட்ஸ் அண்ட் பவர்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லேட்டர் எபிசோட்ஸில். ஹவவர் காமிக்ஸில் சயன்ஸ் டாக்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில ரீசன்ஸ்னால சியான்ஸ் டாகோட ஒரிஜினல் நேம் ரைட்ஸ் டிவி ஷோக்கு அக்வயர் பண்ண முடியல. மாலர் ட்வின்ஸ் அட்டாக் நியூஸ் டிவியில் ஓட அம்மா டெபி பிளேட் பை சாண்ட்ரா ஓ சொல்றா, It's not Doc Seismic, it's the Lizard League or someone else. I doubt the president still lives there. சைஸ்மிக் வேவ்ஸ் அப்புறம் எர்த்குவேக் கிரியேட் பண்ணக்கூடிய சூப்பர் வில்லன் தான் டாக் சைஸ்மிக். அவனோட அப்பியரன்ஸ் எபிசோட் 3ல நடக்கும். பட் லிசர்ட் லீகை சீசன் 2ல தான் நம்ம பார்க்க முடியும். சீசன் 1 எபிசோட் 5ல ஒரு சின்ன ஹோலோகிராஃபிக் கேமியோல தான் காட்டிருப்பாங்க. நோலன் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் மார்க் ஸ்கூலுக்கு போறான். அங்க அவன் ஃப்ரெண்ட் வில்லியம் கிளாக்வெல் அப்புறம் டெட்பூல் 2, ஜோக்கர் படங்கள்ல நடிச்ச ஆக்ட்ரஸ் ஜெய்சி பீட்ஸ் ப்ளே பண்ற ஆம்பர் பெனட்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. மார்க் அவன் பார்ட் டைம் ஜாப் பண்ற பர்கர் மார்ட்ல அவனோட பவர்ஸை கண்டுபிடிக்கிறான். இன்வின்சிபிள் யூனிவர்ஸ்ல இருக்கிற பாசிபிளி ஒன் அண்ட் ஒன்லி ஃபாஸ்ட் ஃபுட் ஜாயின் போல இந்த பர்கர் மார்ட், அதாவது பென்டன்ல வர மிஸ்டர் ஸ்மூதி மாதிரி. பர்கர் மார்ட் டிசி யூனிவர்ஸோட பிக் பெல்லி பர்கரை இன்ஸ்பயர் பண்ணி கிரியேட் பண்ணுது. அண்ட் அதை நம்ம 2025 சூப்பர்மேன் படத்துல அப்புறம் பீஸ் மேக்கர் சீசன் 2ல காட்டிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இன்வின்சிபிள் டிவி ஷோவோட ஆல் சீசன் டீசர்ஸ்லையும் பர்கர் மார்ட்ல சாப்பிட்றதா காட்டிருப்பாங்க. எஸ்பெஷலி அங்க கண்டிப்பா மார்க் இருப்பான். பவர்ஸ் கிடைச்சத மார்க் அவன் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்றான். A dragon was attacking Hong Kong. I stopped it. Ooh, a dragon, nice. ஒரு இன்டர்நேஷனல் கிரைம் சிண்டிகேட்டோட பாஸ் டிராகனா மாறக்கூடிய மாஸ்டர் லியூ தான் ஆம்னி மேன் மென்ஷன் பண்றான். சீசன் 2ல வர ஒன் ஆஃப் த வில்லன்ஸ் தான் மாஸ்டர் லியூ. அவனை சீசன் 1 எண்டிங்ல டீஸும் பண்ணியிருப்பாங்க. மார்க்கோட ரூம்ல நிறைய போஸ்டர்ஸை பார்க்கலாம். இதே போஸ்டர்ஸ் தான் நம்ம ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ்ல அவன் லாக்கர்ல கூட பார்த்துருப்போம். புது சூப்பர் ஹீரோ கிரிமினல்ஸை தேடி போக டைட்டன் பிளேட் பை ஆக்டர் மார்ஷலா அலி கூட மோதல் ஏற்படுது. இங்க வந்த ஆம்னி மேன் அவனுக்கு ஒரு சூட் வேணும்னு டெய்லர் ஆர்ட் ரோசபாம் கிட்ட கூட்டிட்டு போறான். த ஃபேமஸ் லூக் ஸ்கைவாக்கர் இல்லனா பேட்மேன் அனிமேட்டட் டிவி ஷோஸ் அண்ட் கேம்ஸ்ல ஜோக்கர் வாய்ஸ் ஆக்டர் மார்க் ஹாமில் தான் ரோசபாமா ப்ளே பண்றாரு. மார்க் ட்ரை பண்ற ப்ரோட்டோடைப்ஸ்ல ஆரஞ்ச் அண்ட் எல்லோ சூட்டை பார்க்கலாம். இந்த சேம் சூட் டிசைனை தான் லேட்டர் சீசன்ஸ்ல அப்பியர் ஆகிற ஒரு இம்பார்ட்டன்ட் சூப்பர் ஹீரோ புல்லட் ப்ரூஃப் யூஸ் பண்ணுவான். நெக்ஸ்ட் மார்னிங் நியூஸ் பேப்பர்ல மார்க்கோட சூப்பர் ஹீரோ அப்பியரன்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். அவனுக்கு சூப்பர் ஹீரோ நேமை டிசைட் பண்ண ரோசபாம் சூட்டை டிசைட் பண்ணி முடிக்கிறான். காமிக்ஸ் டு டிவி ஷோ பண்ண சேஞ்சஸ்ல இதுவும் ஒன்று. ஏன்னா ஒரிஜினலா மார்க் அவன் சூப்பர் ஹீரோ நேமை ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட இருந்து தான் வாங்குவான். சூட்டை ட்ரையல் ரன் பார்க்க சூப்பர் வில்லன் கில் கேனோட ஃபைட்ல இறங்குறான். சூப்பர் ஹீரோ பேர் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். தட் ஹீ இஸ்
மிட் நைட் சிட்டியில் டார்க் விங் 2 கிரிமினல்ஸை ஹண்ட் பண்ணுறான். இந்த 2 பேரும் யாருக்கு வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு நமக்கு ரிவீலே பண்ண மாட்டாங்க. பிகாஸ் எபிசோட் எண்டிங்கில் டார்க் விங்கே இறந்துடுறான். ஹவவர் கிரிமினல்ஸ் மெஷின் ஹெட்டுக்கு வேலை பார்க்குறவங்கன்னு ஒரு ரூமர் இருக்கு. ரெட் ரஷ், இம்மோர்டல், அக்வாரஸ் அண்ட் ரிமைனிங் கார்டியன்ஸுக்கு வர அலார்ம்னால நேராக கார்டியன்ஸ் ஹெட் பேஸுக்கு வராங்க. அப்போ வார்வுமன் கூட அவளோட சைட்க்கு காணியை பார்க்கலாம், வாய்ஸ்ட் பை மே விட்மன். யங் ஜஸ்டிஸ் அனிமேட்டட் டிவி சீரீஸில் ஒண்டர் உமனோட சைட் கிக்கான ஒண்டர் கேர்ளுக்கு வாய்ஸ் ஆக்டராக ப்ளே பண்ணதும் மே விட்மன் தான். அதாவது 2 டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸில் ஒண்டர் மேன் ஆர்கிடெக்ட் சூப்பர் ஹீரோக்கு சைட் கிக்காக வாய்ஸ் ஆக்டிங் பண்ணுது. ஒரு வியர்ட் கோயின்சிடென்ஸா இல்லைனா பெட்டர் கேஸ்டிங் சாய்ஸ்னு தான் சொல்லணும். அண்ட் அங்கே சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ண ஆம்னி மேன் ஒருத்தவங்களா கொடூரமாக கொள்றான். இந்த இன்சிடென்ட்டுக்கும் டிவி ஷோவில் நியூ அடாப்டேஷன் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் காமிக்ஸில் ஆம்னி மேன் எல்லாரையும் ஸ்டெல்த்தில் தான் தூக்குவான். எல்லாரும் மர்ம முறையில் ஒருத்தவன் பின்னாடி ஒருத்தவன் சாக லாஸ்ட்டாக தான் இதுக்கு ஆம்னி மேன் தான் காரணம்னு தெரியும். ஈவன் அ டயலாக் இஸ் ஷேர் பிட்வீன் ஆம்னி மேன் அண்ட் இம்மோர்டல். பட் டிவி ஷோவில் ஆம்னி மேன் ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டான். எல்லாரையும் சஜிச்சதுக்கு அப்புறம் ஆம்னி மேன் எனர்ஜி ட்ரெயினில் அன்கான்ஷியஸ் ஆகிடுறான். பை த வே, சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா சாரி டு டிசப்பாயிண்ட். நீங்கள் மற்ற சேனலில் பார்க்குற மாதிரி பிரேக் டவுன் மொக்கையாக பார்க்க போகிறது இல்லை. பிகாஸ் திஸ் இஸ் எபிசோட் 2 டைட்டில்டு ஹியர் கோஸ் நத்திங். நோலன் ஐசியூவில் இருக்கிறதுனால சீசில் மார்க்கை ஸ்பேஸுக்கு போக சொல்கிறான். இன்வின்சிபிள் காமிக்ஸ் இஷ்யூ 5 நடக்கிற ஸ்பேஸ் மிஷின் அப்போ மார்க் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் டைட்டிலாக வைக்கப்பட்டிருக்கு. ஹவவர் எபிசோடில் இந்த லைனை சொல்லியிருக்க மாட்டான். இன்ஃபேக்ட் எபிசோட் 1, 7, 8 தவிர எந்த டைட்டிலையும் டிவி ஷோவில் ரெஃபர் பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக காமிக்ஸில் இருந்து தான் எடுத்திருப்பாங்க. இந்த எபிசோடில் தான் ஃபர்ஸ்ட் டைம் குளோபல் டிஃபென்ஸ் ஏஜென்சி GDA இன்வின்சிபிள் ஜாயின் பண்ணுற நியூ சூப்பர் ஹீரோ டீன் டீம் அண்ட் ஆலன் தி ஏலியனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் எபிசோடில் பார்த்த செக்யூரிட்டி கார்டு அவன் சொன்ன மாதிரி ஓப்பனிங்கில் ஸ்டெப்சன் கூட லண்டன் வெக்கேஷனில் பார்க்கலாம். அப்போ திடீர்னு அவங்க மேலே ஏதோ ஒன்று வந்து விழுது. மார்க் ஏரில் விட்ட பர்கர் மார்ட் குப்பை ஃபைனலாக லேண்டிங் வைட ரீச் ஆயிடுச்சு. ஈவன் சதர நேரத்தில் பர்கர் மார்ட்டோட பர்கர்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். கார்டியன்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு GDAவோட டெக் ட்ரூப்பர்ஸ் வராங்க. நோலனை சீக்ரெட் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மார்க் அண்ட் டேவிக்கு தகவல் சொல்கிறாங்க. இன்வின்சிபிள் யூனிவர்ஸில் சூப்பர் ஹியூமன் த்ரெட்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு, அப்புறம் அதுக்கு எதிரான டீம்ஸை ஆர்கனைஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுன்னு இருக்கிற ஒரு பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் தான் குளோபல் டிஃபென்ஸ் ஏஜென்சி GDA. அதோட டைரக்டர் தான் சீசில் ஸ்டெட்மன், வாய்ஸ் பை வால்டன் காகின்ஸ் அண்ட் அவனோட அசிஸ்டன்ட் டொனால்ட் ஃபெர்குசன். இன்டர் டிமென்ஷனல் ஏலியன் இன்வேஷன் நடக்குது. அதுக்கு மார்க் ஹெல்ப் பண்ணுறேன்னு போகிறான். ஹவவர் அவனோட ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் அவன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லாததை தொடர்ந்து அவனுக்கு ஒரு டீனேஜ் சூப்பர் ஹீரோ டீம் ஹெல்ப்புக்கு வருது, நேம்டு டீம். அந்த டீமோட மெம்பர்ஸ் தான் டூப்ளிகேட், ரெக்ஸ்ப்ளோட், ரோபாட், ஆட்டம் ஈவ். டீம் இன்வின்சிபிளை மீட் பண்ணுற சூழல் காமிக்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது மாலர் ட்வின்ஸுக்கு எதிராக மீட் பண்ணுறாங்க. டீம் தோக்குற நிலைமையில் ஏலியன்ஸ்லாம் வயசாகி சாக ஆரம்பிக்குது. அதனால் அவங்க டிமென்ஷனுக்கு ரிட்டர்ன் ஆகிடுறாங்க. இந்த ஏலியன் ரேஸ் தான் ஃப்ளாக்சன்ஸ். அப்புறம் அவங்க டிமென்ஷனுக்கும் எர்த்துக்கும் இருக்கிற டைம் ஸ்ட்ரீம் ப்ராப்ளம்னால ஃப்ளாக்சன்ஸ் ரிட்டர்ன் ஆகிட்டாங்கன்னு ரோபாட் ஃபிகர் அவுட் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் மார்க் அவன் ஸ்கூலில் படிக்கிற ஈவ் வில்கின்ஸ் தான் ஆட்டம் ஈவ்னு தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அப்போ லிசர்ட் லீக் கூட ஒரு நியூ செட் ஆஃப் டீமை மென்ஷன் பண்ணுறான் மார்க். I like you guys way better than Fight Force. Oh, we're definitely better than Fight Force. Those guys are the worst. ஃபைட் ஃபோர்ஸோட அப்பியரன்ஸ் சீரீஸ்லையோ இல்லை காமிக்ஸ்லையோ இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஆனால் அடுத்தடுத்து வர நிறைய எபிசோட்ஸில் அவங்கள ரெஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கார்டியன்ஸோட மர்டரை இன்வெஸ்டிகேட் பண்ண சீசில் டீமன் டிடெக்டிவ் டேமியன் டார்க் பிளட்டை வர வைக்கிறான், பிளேட் பை கிளான்சி ப்ரவுன். அண்ட் ஹீ ஹேஸ் அ கூல் நிக் நேம் டூ, கிரேட் ஹார்ன்ட் ஹோம்ஸ். ஃபேமஸ் டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு ரைமிங்காக இருக்குல்ல. அகெயின் ஃப்ளாக்சன்ஸ் ரிட்டர்ன் ஆகுறாங்க. டைம் ஸ்ட்ரீம் இம்யூனிட்டியோட வந்தால் இப்போ டீம் அவங்கள ப்ராப்பராக டிஃபீட் பண்ணுது. ஸ்பேஸ் த்ரெட்டை ஹேண்டில் பண்ண மார்க்கை அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் மிஷனுக்கு சீசில் அனுப்புகிறான். அங்கே விசி ஆலன் தி ஏலியன் ஃபியூச்சரில் வில்டர்மைட்ஸ்க்கு எதிரான வாரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ண போகிற ஆளில் ஒருத்தவன். கொயலிஷன் ஆஃப் பிளானட்ஸோட எவாலுவேஷன் ஆஃபீஸராக இங்கே வந்ததா ஆலன் மென்ஷன் பண்ணுறான். இன்டர்கலக்டிக் பீஸ் கீப்பிங் ஆர்கனைசேஷன் கொயலிஷன் ஆஃப் பிளானட்ஸ் வில்ட்ரம் எம்பையரோட ஆக்கிரமிப்புக்கு எதிராக கிரேட் தியேட்டர்ஸ்ன்ற வில்ட்ரமைட்டால் ஸ்டார்ட் பண்ணப்படுது. கிரேட் தியேட்டர்ஸ் தான் வில்ட்ரம் எம்பையருக்கு துரோகம் பண்ண ஃபர்ஸ்ட் வில்ட்ரமைட். பட் இவங்க எல்லாரையும் சீசன் 2 பிரேக் டவுனில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆலன் யூராத்துக்கு ப்ரொடெக்டர் வேணும்னு பார்க்க வந்ததா சொல்ல இது எர்த்னு தெரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆலன் ஆம்னி மேன் கூட சண்டை போட்டதா இங்கே மென்ஷன் பண்ணுறான். You're early. And you shaved your mustache. You sure you're the
same guy. I fought here 3 years ago. No, I'm not the same guy. ஒன் லாஸ்ட் இன்வேஷனில் ஃப்ளாக்சன்ஸ் டைம் ஸ்ட்ரீமுக்கு ஃபுல் இம்யூனிட்டி, அப்புறம் இன்னும் பவர்ஃபுல் டெக்கோட இன்வேஷனுக்கு ரிட்டர்ன்ஸ். ரெட் ரஸ் லாஸ்ட் எபிசோடில் காப்பாற்றின ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கர் ஃப்ளாக்சன் லீடர் காலில் மாட்டி பிரிங்கிடுறான். ஃப்ளாக்சன் லீடர் இன்வின்சிபிளாக போட்டு பொழந்துட்டு இங்கிலீஷில் பேசுகிறான். டைட்டில் கார்டில் பிளட் ஸ்பில்லிங் எஃபெக்ட் இந்த எபிசோடில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் மார்க் கான்ஸ்டண்ட்டாக சூப்பர் ஹீரோ லைஃபோட வெயிட்டேஜை பல ஃபைட்ஸில் தெரிஞ்சுப்பான். தட் இஸ் திஸ் ஜாப் இஸ் ஃபக்கிங் பிளடி. ஆம்னி மேன் அவங்கள அட்டாக் பண்ணுறான். லேட்டர் அவங்க டிமென்ஷனுக்கே போய் என்டையர் பிளானட்டையும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறான். ஃப்ளாக்சன் டிமென்ஷன்லேருந்து நோலன் ரிட்டர்ன் ஆகிறப்போ பேக்ரவுண்டில் ஓடுற நியூஸை க்ளோஸாக கேட்டிங்கன்னா இன்வின்சிபிள் காமிக் ஏர்லி இஷ்யூஸில் ஸ்டார்ட் ஆகி இஷ்யூ 4ல் இந்த சப் பிளாட் முடிஞ்சிருக்கும். ஆர்விஜே ஹை ஸ்கூல் ஃபிசிக்ஸ் டீச்சர் டேவிட் ஹைல் ஸ்டூடெண்ட்ஸை மனித வெடிகுண்டாக மாற்றினது இல்லாமல் அவனு ஹியூமன் பாமா மாதிரி லேட்டர் இறந்துருவான். காமிக்ஸில் அவனால் இறந்த ஸ்டூடெண்ட்ஸில் மார்க்கை புள்ளி பண்ணுற டாடும் ஒரு ஆள். லேட்டர் இஷ்யூஸில் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாத இந்த ஈவெண்ட்டை டிவி ஷோவில் பேக்ரவுண்ட் டீட்டெயிலாக மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. டேமியன் சீசில் கிட்ட கார்டியன்ஸோட மர்டர்ஸ்க்கும் ஆம்னி மேனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல எபிசோடு முடிவுக்கு வருது. எபிசோட் 3 டைட்டில்டு ஹூ யூ காலிங் அக்லி. ரெக்ஸ் அண்ட் மான்ஸ்டர் கேர்ள் சண்டையை இன்வின்சிபிள் நிறுத்தினதுக்கு அப்புறம் மான்ஸ்டர் கேர்ள் காமிக்ஸில் சொல்கிற லைனை இங்கே டைட்டிலாக யூஸ் பண்ணுறாங்க. கார்டியன்ஸ் ஆஃப் த குளோப் ஃபியூனரல் நடக்குது. ஆம்னி மேன் கொடுத்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் டேமியன் டார்க் பிளட் ஆம்னி மேனை மர்டர்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் பண்ணுறான். காமிக்ஸில் நடக்கிற கார்டியன்ஸ் ஃபியூனரலில் சாவேஜ் டிராகன் ஒரு ப்ராமினன்ட் சூப்பர் ஹீரோ அட்டன் பண்ணியிருப்பான். இன்வின்சிபிள் பப்ளிஷர் இமேஜ் காமிக்ஸோட காமிக் புக் யூனிவர்ஸில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சூப்பர் ஹீரோஸ் தான் சாவேஜ் டிராகன். ப்ராபப்ளி அவனோட ரைட்ஸை வாங்க முடியாதனால டிவி ஷோ ஃபியூனரலில் அவனை சேர்க்கல போல. லாஸ்ட் எபிசோட் டார்க் பிளட் சொன்னதுனால கிரேசன் ஃபேமிலியை கண்காணிக்க அவங்களோட ஆப்போசிட் வீட்டில் டொனால்ட் அண்ட் டீமை ஒன்று செட் பண்ணியிருக்கான். நியூ கார்டியன்ஸ் டீமுக்கு நியூ சூப்பர் ஹீரோஸ் ரெக்ரூட் பண்ண சீசில் ரோபோட்டை அப்பாயின்ட் பண்ணுறான். டீம்ஸ் உட்பட நிறைய நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கூட்டத்தில் ஃபைட் ஃபோர்ஸாக மார்க் மென்ஷன் பண்ணுறான். பட் அவங்க யாருன்னு ஸ்பெசிஃபிக்காக காட்டல. நிறைய நியூ சூப்பர் ஹீரோஸாக நமக்கு காட்டுறாங்க. காமிக்ஸில் நடக்கிற கார்டியன்ஸ் கான்டெஸ்ட்டில் புல்லட் ப்ரூஃபும் கலந்துப்பான். பட் அவன் இங்கே இல்லை. இன்ஸ்டட் நெக்ஸ்ட் சீசனில் அவனை டேரக்டாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. Is that Demigod? Oh, Shrapnel! And Burly, Pangea, Bug-Eye. அவங்க சூப்பர் ஹீரோ நேமோட மீனிங்ஸ்லாம் வச்சு பார்த்தா இது பர்லி, பாஞ்சியா, பக் ஐ, டெமிகாட் அண்ட் லாஸ்ட்டாக இதுதான் ஸ்ட்ராப் நல்லா இருக்கணும். ஆட்டம் ஈவ் அண்ட் ஹங்க் ரெண்டு பேரோட ஃபைட்லேருந்து கான்டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஹங்க் இஸ் பேசிக்கலி அ காம்பினேஷன் ஆஃப் ஹல்க் ப்ளஸ் ஜான்சினா. அண்ட் இது ஜோக் இல்லை, ஃபேக்ட். நெக்ஸ்ட் ஃபைட்டில் ஸ்ட்ரிங்கிங் ரே அண்ட் கொரில்லா கிராட் மாதிரி இருக்கிற சூப்பர் ஹியூமனுக்கு நடக்குது. ஃபைனலாக பிளாக் சாம்சன் விசஸ் ஸ்ட்ராப்னல். இந்த கான்டெஸ்ட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கார்டியன்ஸ் ஆஃப் த குளோப் யாருன்னா பிளாக் சாம்சன், ஸ்ட்ரிங்கிங் ரே, ரெக்ஸ்ப்ளோட், மான்ஸ்டர் கேர்ள் அண்ட் ஃபைனலாக ஆட்டம் ஈவ் இன்க்ளூடிங் ரோபோட். மார்க் அண்ட் ஆம்பர் ஸ்டடி டேட்டில் இருக்காங்க. அப்போது டாக் சைஸ்மிக் மவுண்ட் ரஷ்மோரில் அட்டாக் பண்ணுறதா சீசில் அலர்ட் பண்ணுறான். அப்போது ஆம்னி மேன் ஒரு கைஜுவோட பிஸியாக இருக்கிறதுனால தான் மார்க் போக வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொல்கிறான். எபிசோட் லேட்டர் அந்த கைஜுவை நமக்கு காட்டுறாங்க. அந்த கைஜு உயிரோட இருக்கிறதுனால சீசில் லேட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஐஸில் போட சொல்கிறான். கைஜு இங்கே மூவ் ஆகிற அதே சமயத்தில் கிரேசன் வீட்டில் இருக்க அதோட டென்ட்டுகளும் மூவ் ஆகிறதுல டெபி பயந்துடுறா. எர்த்குவேக் கிரியேட் பண்ணுற சைஸ்மிக் கிளவுஸ் ஒன்று வச்சுட்டு மவுண்ட் ரஷ்மோர் ஸ்டாச்சூஸை டாக் சைஸ்மிக் நொறுக்கிறான். இன்வின்சிபிள் அண்ட் ஆட்டம் வீவ் அவனை தடுக்கிற வரைக்கும். அந்த பேட்டிலில் டாக் சைஸ்மிக் இறந்துடுறான். அட்லீஸ்ட் அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இந்த ஃபைட்டுக்கு அப்புறம் ஈவ் மார்க்கை கிஸ் பண்ண ட்ரை பண்ணுவா. பட் அவனுக்காக வீட்டில் வெயிட் பண்ணுற ஆம்பர் கிட்ட போகணும்னு மார்க் சொல்கிறான். மவுண்ட் ரஷ்மோருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மார்க் அவன் காமிக் கலெக்ஷன்ஸை ஆம்பர் கிட்ட காட்டுறான். அதில் ஒன்று தான் தி அண்டர் வாட்டர் வெல்டர், ரியல் லைஃப் ஜெஃப் லெமீரோட கிராஃபிக் நாவல். ஆம்பரை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் மார்க் சமாதானப்படுத்த ஜிடிஏ பிரச்சனை காட்டுறாங்க. அங்கே இருக்கிற செல்ஸில் நிறைய சூப்பர் வில்லன்ஸை நம்ம பார்க்கலாம். அதில் ஒருத்தன் தான் கேட்டோட ட்வின் பிரதர் மல்டிபால். இவனை பற்றி டீட்டெயிலாக நம்ம சீசன் 3 பிரேக் டவுனில் பார்ப்போம். மாலர் ட்வின்ஸ் செப்பரேட் செல்லில் வச்சிருக்காங்க. ஒரு மர்ம நபரோட ஹெல்ப்னால அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. விச் வாஸ் ரிவீல் டு பி ரோபோட். டெபி அவள் கிச்சன்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு சென்ஸ் ஆஃப் சில்னஸை ஃபீல் பண்ணுறா. டீமன் டிடெக்டிவோட பேரானார்மல் பிரசன்ஸ் காரணமாக சரௌண்டிங் இடம் நேச்சுரலி ஒரு டெம்பரேச்சர் டிராப்புக்கு உள்ளாகும். டெபியை விசாரிச்சதுல அவளுக்கும் நோலன் மேலே சந்தேகம் வருது. அங்கே வந்த நோலன் டேமியன் வந்ததை ரியலைஸ் பண்ணுறான். எபிசோட் 4ஓட டைட்டில் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஈட் யுவர் ஹார்ட் அவுட். இஷ்யூ 18ல் மார்ஷல் லேண்ட் ஆகிற டீமில் ஒரு ஆஸ்ட்ரோநாட் சொன்ன லைனை தான் எபிசோட் டைட்டிலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. டெசர்ட்டுக்கு நடுவில் ஜயீம்ன்ற ஒர்க்கர் வந்து இறங்குறான். ஏன்ஷியன்ட் இஜிப்சியன் ரூலர் கஹோரோட பக்தன். மார்வல் வில்லன் த லிவிங் மம்மியை பேஸ் பண்ண கேரக்டர் தான் கஹோர். இன்வின்சிபிள் காமிக்ஸில் கஹோர்னு ஒரு கேரக்டரே கிடையாது. சீரீஸில் ஸ்பெசிஃபிக்காக கிரியேட் பண்ணுது. மீண்டு எழுந்த கஹோர்
டோர் வெளியே வரதுக்குள்ள ஒரு ஸ்டோன் டோர் விழுந்து அந்த பேசேஜை மூடிடுது. அதுக்கு காரணம் இன்வின்சிபிள் டெசர்ட் கிரவுண்ட்ஸ் கிட்ட பறந்துட்டு இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க நோலன் அண்ட் மார்க் டெசர்ட்ல இருந்து நேரா எவரெஸ்ட்டுக்கு ஒரு ரேஸ் எடுக்கிறாங்க. நோலன் அவன் பேரண்ட்ஸை பத்தி மென்ஷன் பண்றான். மார்க் அவன் தாத்தா பாட்டி யாருன்ற இன்ஃபோ நமக்கு இப்போ ஷேர் பண்ணல. இருந்தாலும் ஒரு தியரி இருக்கு. ஸ்பாய்லர் வார்னிங், அப்கமிங் சீசன்ல இதை எப்படியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்றதுனால இதை தெரிஞ்சுக்க வேணான்றவங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த டைம் ஸ்டாம்புக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வில்ட்ரம் எம்பையரோட கரண்ட் ரூலர் த்ராக்கு முன்னாடி இருந்த ரூலர் தான் ஆர்கல். ஆர்கல் ரூலிங் பீரியட் கோல்டன் ஏஜ் ஆஃப் வில்ட்ரம்னு சொல்லப்பட்டுச்சு. ஆர்கலை கொன்னது வில்ட்ரம்க்கு துரோகம் பண்ணிட்டு கோயலிஷன் ஆஃப் பிளானட்ஸ்க்கு லீடரான தியடஸ் ஆலன் தி ஏலியனோட மென்டார். ஆர்கலோட பையன் தான் நோலன் அண்ட் அவனும் லேட்டர் வில்ட்ரம்க்கு துரோகி ஆனதுனால த்ராக் ஆம்னிமேனுக்கு சொந்தமான எம்பையரை ஒரிஜினல் வாரிசா இருந்தாலும் உண்மையை வெளியே தெரியாம மூடி மறைச்சிடுறான். பாசிபிளி ஆர்கல் தான் நோலனோட அப்பாவா இருக்கணும்னு ஒரு தியரி இருக்கு. ஏன்னா காமிக்ஸ்ல அவன் தான் அப்பாவா இருப்பான். டேமியன் டார்க் பிளட்டை பத்தி ஆன்லைன்ல செக் பண்ண நெதர் வேர்ல்ட் ஃப்ரீக். அப்புறம் லாஸ்ட் எபிசோட்ல டேமியன் சொன்ன மாதிரி ஹெல்லுக்கு ரிட்டர்ன் போகாம இருக்க மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்றதா சொன்னதை ஆர்டிகல்ல பார்க்கலாம். சைட்ல பாக்குற ஆர்டிகல்ஸை தான் டெபி அடுத்தடுத்து ஓபன் பண்ணி பாக்குறா. அப்படி என்ன கேஸை நம்ம கிரேட் ஹார்ன் ஹோம்ஸ் ஒர்க் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்க ரொம்ப கியூரியஸா இருக்கு. ஆம்னிமேன் டார்க் பிளட்டை தேடி அவன் ஆஃபீஸ்க்கு வரான். டார்க் பிளட் கரண்டா ஒர்க் பண்ற கேஸ் போட்டோஸ்லாம் செவுத்துல நம்ம பார்க்கலாம். டேமியன் ஆம்னிமேன் தான் கார்டியன்ஸை மர்டர் பண்ணிருப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் சீசில் ஜிடிஏ பேஸ்ல இருந்து டீமன் டிடெக்டிவை ஹெல்லுக்கு ரிட்டர்ன் ஆகிடுறான். ஜெயில இருந்து தப்பிக்க ட்வின்னை தியாகம் பண்ண மாலர் ட்வின் ஒரு பழைய வேர் ஹவுஸ்ல குளோனிங்கை ஸ்டார்ட் பண்றான். இதை கண்காணிச்சிட்டு இருக்க ரோபோட்டை ரெக்ஸ் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்புறம் நியூ கார்டியன்ஸ் ஓல்டு கார்டியன்ஸ் மர்டர்ஸ் நடந்த கார்டியன்ஸ் ஹெட் பேஸ்ல மூவ் ஆயிட்டாங்கன்னு பார்க்கலாம். மார்ஸ்க்கு கிளம்புற நாசாவோட ஃபர்ஸ்ட் மேன்டு மிஷனுக்கு ஷேடோவா நோலனை போக சொல்லிட்டு அவன் வீட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு பார்த்தா நோலன் நோ சொல்ல மார்க் வாலண்டியரா போறான். எபிசோட் 1ல இம்மோர்டல் லாஸ்டா ஃபேஸ் பண்ண சூப்பர் வில்லன் பை பிளேன் டெட் பாடி ஸ்பேஸ்ல மிதந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஸ்பைடர்மேனோட ஃபேமஸ் வில்லன் வல்ச்சரோட இன்ஸ்பிரேஷன் தான் சூப்பர் வில்லன் பை பிளேன். நோலன் அண்ட் டெபி அவங்க ஃபர்ஸ்ட் ரோம் ட்ரிப் போன ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க இருந்து நெக்ஸ்ட் இட்டாலி போனா பின்னாடி பெரிய டிராகன் அட்டாக் ஒன்று நடக்குது. இந்த தடவை மிஸ்டர் லியூவோட ப்ளூ டிராகனை நமக்கு கண்ணிலேயே காட்டுறாங்க. மார்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்வின்சிபிள் கண்ணாசர டைம்ல ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் மிஸ் ஆயிடுறாங்க. அவங்கள தேடி போக மார்ஷியன்ஸ் அண்டர் கிரவுண்ட்ல இருப்பாங்கன்னு சீசில் சொன்ன இன்ஃபர்மேஷன் வச்சு மிஸ்ஸிங் ஆஸ்ட்ரோநாட்ஸை கண்டுபிடிக்கிறான். செக்விட்ஸ் ஹியூமன்ஸை கண்ட்ரோல் எடுத்தா அது பெரிய ஆபத்தில் முடியுன்ற கணக்கில் அவங்கள கொல்ல சொல்கிறான் மார்ஸ் எம்பரர். பட் நம்ம மார்க் அவங்கள காப்பாற்றிடுறான். அட்லீஸ்ட் கொஞ்சம் பேரையாச்சும். ஏன்னா ஒரு ஆஸ்ட்ரோநாட் பின்னாடி செக்விட் கண்ட்ரோல்லாம் மாட்டிக்கிறான். அண்ட் இவங்க மத்தியில் ஷேப் ஷிஃப்டிங் பண்ணக்கூடிய மார்ஷியன் ஒருத்தவங்க இருக்கிறதாகவும் காட்டுறாங்க. எபிசோட் 5 டைட்டில்டு தட் ஆக்சுவலி ஹர்ட். இஷ்யூ 19ல மெஷின் ஹெட்டுக்கு எதிராக இன்வின்சிபிள் இன்வால்வ் ஆன ஃபைட்ல டெசர்ட் டைரண்ட் கிட்ட வாங்கின அடிக்கு அப்புறம் யூஸ் பண்ற லைன் தான் இங்க ரைட்ல யூஸ் பண்றாங்க. காசுக்காக சின்ன சின்ன கிரைம்ஸ் பண்ணிட்டு கிரிமினல் கிங் பின் கட்டாயத்துல அவன் ஃபேமிலி சேஃப்டிக்காக இந்த கிரைம்ஸ்லாம் பண்ண டைட்டன்ஸ் இதுக்கு முடிவு கட்ட நினைக்கிறான். பேங்க் ராபரி பண்ற எலிஃபென்ட்டை முடிக்க ஆம்னிமேனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எலிஃபென்ட் மேனை இன்வின்சிபிள் தூக்கிட்டு போறத டைட்டன் பாக்குறான். அப்போ நமக்கு எலிஃபென்ட் மேனோட க்ளோஸ் அப்ப பார்க்க முடியும். ஸ்பைடர்மேன் வில்லன் ரைனோ பரோடி தான் இந்த எலிஃபென்ட் மேன். ஹெல்ப் கேட்கறப்போ தான் இன்வின்சிபிளுக்கு சொசைட்டியோட டார்க்கர் சைடை டைட்டன் காட்டுறான். போதை, அடிதடி, வறுமை, மக்களுக்கு மத்தியில் இருக்க பயம்னு இதுல சம்பாதிச்சுட்டு இருக்க மெஷின் ஹெட் அப்படின்ற கிரைம் லாட்ட இருந்து எல்லாம் எந்த சூப்பர் ஹீரோ எங்களை காப்பாற்றுவாங்க? அவனால பாதிக்கப்படுறது நானும் தான். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலனா வளர்ற என் பொண்ணுக்கும் இந்த சூழல்னால பாதிப்பு வரும்னு சொல்லி இன்வின்சிபிளை கன்வின்ஸ் பண்றான் டைட்டன். பெக்கல் கம்யூனிட்டி சென்டர்ல இருந்து டைட்டன் ஒய்ஃப் அவன் பொண்ணு வெளியே வரத நமக்கு காட்டுறாங்க. இந்த சேம் கம்யூனிட்டி சென்டர்ல தான் ஆம்பர் ரொம்ப வருஷமா வாலண்டியரா ஒர்க் பண்ணுவா. ஆம்பர் மார்க் அண்ட் ஈவை இன்வைட் பண்ண ஈவ் மட்டும் தான் பெக்வெல் கம்யூனிட்டிக்கு வரா. அப்போ கம்யூனிட்டி சென்டர்ல டைட்டனோட ஒய்ஃப் அண்ட் பொண்ணை நம்ம பார்க்க முடியும். இதுக்கு நடுவில் டார்க் பிளட் ஹெல்லுக்கு போறதுக்கு முன்னாடி டெபிக்காக விட்டுட்டு போன நோட்டை அவ கண்டுபிடிக்கிறா. அந்த நோட்ல நம்ம நிறைய டீடைல்ஸ் அண்ட் டார்க் பிளட் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட்ஸை பார்க்கலாம். கார்டியன்ஸை கொலை பண்ணவன் டைம் டிராவல் பண்ணி தப்பிச்சிருக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கலான்ற லெவலுக்கு டார்க் பிளட் திங்க் பண்ணியிருக்கான். டீடைலாக பார்க்கறதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் கலர் பென்ஸ் யூஸ் பண்ண என்ன காரணம்? ரெட் கலர்னா ஹையஸ்ட் பாசிபிலிட்டி, ப்ளூ மாடரேட் லெவல் பாசிபிலிட்டி, ஃபைனலாக பிளாக் லீஸ்ட் லெவல் பாசிபிலிட்டி அண்ட் யூஷுவல் ரைட்டிங்க்கு டார்க் பிளட் யூஸ் பண்ணியிருக்கான். அதனால தான் டைம் டிராவல், இம்மார்டல் அண்ட் ஆம்னிமேன் ரெட் மார்க்கிங்ஸில் இருக்காங்க. ஹவவர் டைம் டிராவலும் பாசிபிள் இல்லை. இம்மார்டல் ஸ்ட்ராங்கஸ்டாக இருந்தாலும் அவன் இறந்துட்டான் அப்படின்னு கிராஸ் அவுட் பண்ணியிருக்கான், லீவிங் ஒன்லி ஆம்னிமேன் அவுட். டார்க் விங், வார் விமன் இவங்களுக்கு காமனாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் தேர் பாஸ்ட் இஸ் அன்னோன். அதனால தான் இந்த சின்ன நோட்டை பாயிண்ட் அவுட் பண்ணுற ஆரோஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கான் அவங்க ரெண்டு பேரையும். அவங்களோட பேக்ரவுண்ட் அன்கிளியராக இருக்கிறதுனால. இதுக்கு நடுவில் பிளாக் சாம்சன் பேர் கூட இருக்கிறத பார்க்கலாம். பிளாக் சாம்சன் நியூ கார்டியன்ஸ் டீம்ல ஜாயின் பண்ணதுல இருந்து
அவன் ஓல்ட் கார்டியன்ஸ் டீமில் இருந்ததா ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அவன் பவர்ஸ் என்ன, எப்படி அவன் பவர்ஸ் இழந்தான், எவ்வளோ நாள் கார்டியன்ஸோட ஒர்க் பண்ணான், எந்த எவிடன்ஸும் இல்லை. பட் கார்டியன்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ள என்டர் ஆகிறதுக்கு அலோவன்ஸ் இருக்கிறவங்கள டேமியன் ரிசர்ச் படி பிளாக் சாம்சனை ஆட் பண்ணியிருக்கிறத வச்சு ஹி ஆக்சுவலி வாஸ் அ கார்டியன் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் ஆம்னி மேனுக்கு நேரோ டவுன் பண்ண க்ளூஸ்லாம் பார்க்கலாம். ஹெட் குவார்ட்டர்ஸில் கேமராஸ் இல்லை. அப்புறம் பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் ஆம்னி மேன் காஸ்டியூமில் மாட்டி இருந்தா அதில் இருக்கிற டிஎன்ஏ சாம்பிள்ஸ் அவன் கூட சண்டை போட்டு தான் செத்தாங்களா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணணும்னு கணிச்சிருக்கான். அதனால கீழே இன்டர்கேட் ஒய்ஃப்னு டார்க் பிளட் மென்ஷன் பண்ணியிருக்கான். ஈவ் பேரண்ட் சூப்பர் ஹீரோ லைஃப் ஸ்டைல் வேணான்னு சொல்ல நியூ கார்டியன்ஸ் டீம் ஒர்க் ரொம்ப மட்டமாக இருக்குன்னு கார்டியன்ஸ் பேஸில் அடிச்சிட்டு இருக்காங்க. அவனோட லாஸ்ட் பேட்டில் லிசர்ட் லீகோட நடந்ததாகவும் அப்புறம் லிசர்ட் லீக் ஃபர்ஸ்ட் லுக்கை நமக்கு காட்டுறாங்க. மார்க் அண்ட் டைட்டன் மெஷின் ஹெட்டை எதிர்த்து சண்டைக்கு இறங்குறாங்க. பட் அவன் ஆல்ரெடி அதுக்கு ரெடியாக இருக்கவும் ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. எனிமி டீமில் ரஷ்யன் சூப்பர் ஹீரோ ரெட் ரஷ் எபிசோட் 1ல ஃபைட் பண்ண ரஷ்யன் சூப்பர் வில்லன் கர்ஸ்க பார்க்கலாம். நேம்ட் ஆஃப்டர் அன் ஆக்சுவல் ரஷ்யன் ஸ்டேட். நெக்ஸ்ட் பேட்டில் பீஸ்ட், மேக்மேனியாக், அடுத்து டெதர் ட்ரைரண்ட் அண்ட் ஃபைனலாக ஃபர்னேஸ். காமிக்ஸில் இவங்க கூட மேக்னடாக்னு 6ஆவதா ஒரு ஆள் இருப்பான். பட் இங்கே 5 பேரையும் மார்க்னால தாங்க முடியல. இந்த சண்டையில் மார்க் செம்மடி வாங்குறத ஆம்னி மேன் ஹெல்ப் பண்ணாமல் தூரத்துலேருந்து வேடிக்கை பார்க்குறான். மார்க்கை துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறப்ப கூட தூரத்தில் ஆம்னி மேன் வானத்தில் பறக்கிறத பார்க்கலாம். சீசலுக்கு அனானிமஸ் ஃபோன் கால் வந்ததா சொல்லி இன்வின்சிபிளுக்கு பேக்கப்பாக கார்டியன்ஸ் அங்கே வராங்க. ஆப்வியஸ்லி ஆம்னி மேன் தான் சீசலுக்கு அனானிமஸ் அலர்ட் பண்ணியிருக்கான். பேட்டில் பீஸ்ட் இன்வின்சிபிளை ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் மார்க்கை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க. மெஷின் ஹெட்டை அரெஸ்ட் பண்ணுறாங்க. மக்களுக்கு எதுவும் வராமல் பார்த்துக்கிறதுக்கு நல்லது செய்கிறதுக்கும் டைட்டன் இந்த கிங் பின் போஸ்ட்டில் ஏறுறான். ஆல்சோ மெஷின் ஹெட்டோட அல்லக்கை ஐசோடோப் புது கிரைம் கிங் பின் டைட்டனோட டீம் அப் பண்ணிட்டான். எபிசோட் 6 யூ லுக் கைண்ட் டெட். இன்வின்சிபிள் காமிக்ஸ் இஷ்யூ 20ல ரீஅனிமென்ட் கூட போடுற சண்டையில் சொல்கிற லைன் தான் இந்த எபிசோட் டைட்டில். அப்ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற செஸ்டன் ஃபார்மசிட்டிக்கல்ஸ் ஓனரோட பையன் டக் செஸ்டன் குடிச்சிட்டு பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறதுல ஓப்பன் ஆகுது. அவனை யாரோ கிட்னாப் பண்ணி ரொபாட்டிக் எக்யூப்மெண்ட்ஸ்னால ரீப்ளேஸ் பண்ணிட்டுறாங்க. லாஸ்ட் எபிசோடில் மெஷின் ஹெட் கூட நடந்த சண்டைக்கு அப்புறம் மார்க், மான்ஸ்டர் கேர்ள், பிளாக் ஸ்வாம்சன் எல்லாரும் ரெக்கவர் ஆகிட்டு வராங்க. மார்க் கான்ஷியஸ்க்கு வந்த உடனே ஒரு சேஞ்சுக்கு ஆம்பர், வில்லியம் எல்லாரும் அப்ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு கிளம்புறாங்க. அவங்களுக்கு நியூ ஃப்ரெண்ட் அண்ட் வில்லியமோட பாய் ஃப்ரெண்ட் ரிக்கை நம்ம மீட் பண்ணலாம். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு அன்டில் ஒரு ஹாஃப் ரோபாட் ஹாஃப் ஹியூமனாக இருக்கக்கூடிய ரீஅனிமென்ட் அட்டாக் பண்ணுற வரைக்கும். ஓப்பனிங்கில் காணாமல் போனால் டக் செஸ்டன் தான் அதுன்னு ரிவீல் பண்ணுறாங்க. ஹவவர் அவனோட கொடூர மாற்றத்தை பார்த்த டக் சூசைட் பண்ணிக்கிறான். அதே சமயம் ரீஅனிமென்ட் அட்டாக் அப்போ மார்க் தான் இன்வின்சிபிள்னு வில்லியம் தெரிஞ்சுக்கிறான். ஆம்பர் இந்த பிரச்சனைக்கு நடுவில் மார்க் அவங்கள விட்டுட்டு ஓடிட்டான்னு நினச்சி செம்ம கானில் இருக்கா. எல்லாரும் ரூமுக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் ரிக்கோட ஹாலில் ஒரு ஜெர்மன் ஃபிளாகை பார்க்கலாம். இதை வச்சு ரிக் ஜெர்மன் நேஷனாலிட்டியை சேர்ந்தவனு தெரிஞ்சுக்கலாம். நோலனோட பழைய காஸ்டியூமை கண்டுபிடிச்ச டெபி நோலனோட டெய்லர் ஆர்ட் கிட்ட கொண்டு போய் அனலைஸ் பண்ணதில் ஆம்னிமேன் தான் கார்டியன்ஸை கொன்னதா 2 பேரும் கண்டுபிடிக்கிறாங்க. நோலன் அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு கண்டுபிடிக்க ஆம்பரை கைல்னு ஒரு புது பையன் ஃப்ராட் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறான். மிஸ்ஸிங் போஸ்டர்ஸ்லாம் இருந்த நோட்டீஸ் போர்டில் இந்த ஹவுஸ் பார்ட்டி இன்விடேஷன் கூட ஒட்டி இருந்துச்சு. அந்த நோட்டீஸ் போர்டில் ஒரு ஐகானிக் கேட் மீமை கூட நம்ம பார்க்கலாம். ரிக் என்னமோ ஆயிடுச்சுன்னு வில்லியம் அவனை தேடி போக ஆம்பரை தேடி மார்க் ஹவுஸ் பார்ட்டிக்கு போனதுக்கு அப்புறம் கையிலோட இருக்கிறதா பார்க்குறான். வில்லியம் பிரச்சனையில் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்வின்சிபிள் அவங்கள தேடி சியூவர்ஸ்குள்ளே போனால் அகெயின் ரீஅனிமென்ட் அட்டாக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் போஸ்டரில் வந்த பையன் இங்கே ரீஅனிமெண்டாக இருக்கான். அப்புறம் லேட்டராக ஆட் பண்ண மிஸ்ஸிங் போஸ்டர்ஸில் இருக்கிற பையன் இவன். இந்த அட்டாக்ஸுக்கெல்லாம் காரணம் இவங்களோட ஆல்ரெடி கிளாஸில் ஆர்கியூ பண்ண டிஏ சின்க்ளேர்னு தெரிய வருது. அண்ட் ஃபைனலாக ரிக்கை கான்ஷியஸ்க்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இன்வின்சிபிள் சின்க்ளேரை அவனோட ரீஅனிமென்ட்டை டிஃபீட் பண்ணுறான். ஜிடிஏ அங்கே வந்து இடத்த செக்யூர் பண்ணிட்டு சின்க்ளேரை இன்பிரிசன் பண்ணுறாங்க. இதே டைம் பீரியடில் மான்ஸ்டர் கேர்ளை கேர் எடுத்து பார்த்து அவ ரெக்கவரிக்கு ரோபாட் ஹெல்ப் பண்ணுறான். பிளாக் சாம்சனுக்கு பட்ட சிவியர் இன்ஜுரிஸ்லேருந்து ரிவைவ் பண்ண ட்ரை பண்ணும்போது அவனுக்கு அவன் பவர்ஸ் திரும்ப கிடைச்சிடுது. ஆட்டம் ஈவ் அவள் வீட்டிலேருந்து மூவ் அவுட் ஆகிட்டு அவள் லைஃப் பர்பஸை கண்டுபிடிச்சி மக்களுக்கு பண்ணுற ஹெல்ப் ஆபத்தில் மட்டும் இல்லை அவங்க லைஃப்பை பெட்டர் ஆக்குறதுலையும் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறா. எபிசோட் எண்டிங்கில் ஒயிட் ஹவுஸ் செக்யூரிட்டி கார்டோட ஸ்டெப்சன், மேட் அண்ட் ஃப்ரெண்ட் இம்மோர்டலோட சீக்ரெட் சமாதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அதை தோண்டிட்டு இருக்காங்க. நான் எபிசோட் 2 பிரேக் டவுனில் மென்ஷன் பண்ண பேக்ரவுண்ட் டீட்டெயிலில் பார்த்த டேவிட் ஹைல்ஸ் அவனோட சமாதியில் தான் இம்மோர்டல் டெட் பாடி காமிக்ஸில் இருக்கும். ஏன்னா பாம் பிளாஸ்டில் அவன் பாடி கடைசியில் கிடைக்காம போயிடும். அதை இம்மோர்டலோட சீக்ரெட் சமாதியாக யூஸ் பண்ணுறாங்க. டிவி ஷோவில் ஜஸ்ட் ஒரு சீக்ரெட் பிளேஸில் கிரேவ்யார்டு இருக்குது. வேற எந்த ரெஃபரன்ஸும் இல்லை. ஜிடிஏக்கு பயந்த பசங்க ஜிடிஏ விட மோசமான ஆளுங்க மாலர் ட்வின்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. எபிசோட் 7ஓட டைட்டில் வி நீட் டு டாக். இன்வின்சிபிள் இஷ்யூ 10ல ஆம்னி மேன் இன்வின்சிபிள் கிட்ட சொல்கிற எக்ஸாக்ட் லைன் இதை சீரீஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ஸ்டேட் யூனிவர்சிட்டியிலேருந்து மார்க், வில்லியம், ஆம்பர் எல்லாரும் வீடு
திரும்புறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் டெபி பண்ற ஆர்குமெண்ட்ல நோலன் அங்கிருந்து கிளம்பிடுறான். டொனால்ட் அண்ட் டீம் டெபியை ஜிடிஏ ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. பல எபிசோட்ல நடந்துட்டு இருந்த ரோபாட் சப்ளாட் ஃபைனலா முடிவு வருது. மாலர் ட்வின்ஸை தப்பிக்க வச்சது, ரெக்ஸோட பிளட்டை எடுத்தது, ட்வின்ஸோட க்ளோன் டெக்னாலஜியை தெரிஞ்சுட்டு தனக்குன்னு ஒரு நியூ பாடியை கிரியேட் பண்றான் ரோபாட். இல்லனா ஆஸ் ஹி கால்ஸ் ஹிம்செல்ஃப் ரூடால்ஃப் கார்னர்ஸ் ஏகேஏ ரூடி. இந்த க்ளோனிங் டெக்லாம் மாலர் ட்வின்ஸை மெனிபுலேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ரூடி அவங்கள ஏமாத்திடுறான். லேட்டரா ரூடிக்கு கால் வருது. சீசில் கார்டியன்ஸை ஹெட் பேஸ்ல அவன் ஆர்டர்ஸ்க்காக அசம்பிள் பண்ணி வெயிட் பண்ண சொல்றான். டெபி ரீச் பண்றதுக்கு முன்னாடி மார்க்கை கண்டுபிடிக்க ஆம்னி மேன் தேடி அலையிறான். ஜிடிஏ டெக் ட்ரூப்ஸ் அவன் வீட்டில் இறங்கினதை கண்டுபிடிச்சிட்டு அவங்கள கொடூரமா கொள்றான். அதோட நிக்காம டொனால்டோட சர்வைலன்ஸ் டீமை கண்டுபிடிச்சி எல்லாரையும் கொண்டுடுறான். மார்க் அவன் பிரேக்கப்க்கு அட்வைஸ் கேட்டு ஆடமியோட ஹேங் அவுட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அங்க அவனை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஆம்னி மேனை நிறுத்த சின்க்ளார் டிசைன் பண்ண இறந்து போன சோல்ஜர்ஸோட ரீஅனிமனை சீசல் சண்டைக்கு அனுப்புறான். ரூடி அண்ட் நியூ கார்டியன்ஸ் ஆஃப் த குளோபை முடிச்சு கட்ட மாலர் ட்வின்ஸ் லாஸ்ட் எபிசோட்ல பேக்கப்க்கு தூக்கிட்டு வந்த இம்மார்டல் டெட் பாடியை ரிவைவ் பண்ண ட்ரை பண்றாங்க. அண்ட் ஜிடியால முடியாத காரியத்தை மாலர் ட்வின்ஸ் செஞ்சு முடிக்கிறாங்க. அப்போ மாலர் ட்வின்ஸ் சொல்றான், Even Frankenstein needed an extra kick to come to life. மேரி ஷெல்லியோட ஃபேமஸ் நாவல் ஃப்ராங்கன்ஸ்டைன் இந்த ஸ்டோரியோட மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்த ரோபாட் சப்ளாட்ல நிறைய இருக்கு. ஃப்ராங்கன்ஸ்டைன்ல எப்படி ஒரு நியூ லைஃபை கிரியேட் பண்ண வேஸ்டட் பாடி ரிமைன்ஸை கலெக்ட் பண்ணி பார்க்கத்தகாத ஹியூமன் பாடியை அசம்பிள் பண்ணி லைஃப் கொடுக்குறானோ, இங்கே ஆப்போசிட்டாக இருக்கு. பார்க்கத்தகாத ஒரு சயின்டிஸ்ட் ப்ராப்பர் லைஃப் அவன் உண்டாக ட்ரை பண்ணுற ஸ்ட்ரகிள் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் கிரியேஷனை காட்டிருக்காங்க. இன்னொரு கோயின்சைடிங் ஃபேக்ட் என்னன்னா, மாலர் ட்வின்ஸ் வாய்ஸ் ஆக்டர் கெவின் ரிச்சர்ட்சன் ரிக் அண்ட் மார்ட்டி சீசன் 2ல டோட்டல் ரிக் ஆல் எபிசோட்ல அப்பியர் ஆகிற ஃப்ராங்கன்ஸ்டைன் மான்ஸ்டருக்கு சேம் ஆக்டர் தான் வாய்ஸ் ஆக்டிங் பண்ணியிருப்பாரு. இம்மார்டல் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஃப்ளாஷ்பேக் வருது. அதில் அவன் ஆரிஜின்ஸில் இம்மார்டல் பிறப்பால ஒரு ஹியூமன், அவனுக்கு லேட்டராக தான் மென்ஷன் பண்ணப்படாத சோர்ஸ்ல இருந்து பவர்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் அப் அவனை ஒரு நைட்டாக காட்டுறாங்க. மேட்டர் ஆஃப் பிரிட்டன் லிட்ரேச்சர்ல ஆர்த்தர் யாராலையும் எடுக்க முடியாத மந்திர வாளை தூக்குனதுனால அவன் பிரிட்டனோட ரைட்ஃபுல் ரூலர் ஆகிறான். இங்க பார்க்குற சிம்பிள் நைட்ஸ் ஆஃப் ரவுண்ட் டேபிள் அப்படின்ற குரூப்புக்கு சொந்தமானது. அண்ட் ரவுண்ட் டேபிள் நைட்ஸோட லீடர் யாருன்னா கிங் ஆர்த்தர். ஸ்டில் இம்மார்டல் தான் கிங் ஆர்த்தரா இருந்தானா இல்லைனா ரவுண்ட் டேபிள் நைட்ஸ்ல ஒருத்தனானு நமக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் பண்ண முடியல. நெக்ஸ்ட் மெமரியில இம்மார்டல் தான் ஆப்ரஹாம் லிங்கனா இருந்ததுன்னு பார்க்கலாம். ஆம்னி மேன் மாதிரி ஆளுங்க கையில் த்ரூ அவுட் தி ஹிஸ்டரி இம்மார்டல் செத்துட்டு தான் இருக்கான்னு தெரியுது. ஃபைனலாக சூப்பர்மேன் பரோடி காஸ்டியூமில் செஸ்ல ஐ எம்பளமோட இம்மார்டல் அஃபிஷியல் சூப்பர் ஹீரோவா ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்ம் ஆயிருக்கான். ஆம்னி மேன் கையில் சாகிற ஃபைனல் மெமரி பீஸ் வரப்போ பேக்ரவுண்டில் அக்வேரஸ் டெட் பாடியை பார்க்கலாம். ஆக்சுவல் மர்டர் சீனில் வார் உமன் வெப்பன் எடுத்து அக்வேரஸ் மூஞ்சிலே அடிச்சு குழப்பிருப்பான் ஆம்னி மேன். அதாவது தலையே இருக்காது. பட் இந்த மெமரியில் அக்வேரஸ் தலை ஃபுல்லி இன்டாக்டாக காட்டுறாங்க. அவர் இந்த ஃப்ளாஷ்பேக்ஸில் காமிக்ஸில் காட்டின ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காங்க. இம்மோர்டல் டெசர்ட்ஸில் தனியாக அலைஞ்சது, நார்த் அமெரிக்காவுக்கு வர யூரோப்பியன் செட்டிலர்ஸோட வழிகாட்டியாக இருந்தது. அதனால தான் லேட்டர் செஞ்சுரிஸில் அவன் அமெரிக்காவில் இருக்கான். ரெவல்யூஷன் டைமில் ஒரு ரெபலாக அமெரிக்கன் ஃப்ளாகை ஹாய்ஸ் பண்ணுது. ஃபைனலாக வேர்ல்டு வார் 1 சோல்ஜராக கலந்துக்கிட்ட போர். இதெல்லாம் காமிக்ஸ் டு டிவி ஷோ சேஞ்சஸில் விடப்பட்ட முக்கியமான சில கண்டென்ட். இதே நேரம் ஆம்னி மேனை தடுக்க சீசில் ஐஸ் பண்ணி வச்ச கைஜுவை பயங்கர பவர்ஃபுல் என்ஹான்ஸ்மெண்ட்லாம் பண்ணி அவனுக்கு எதிராக இறக்குறான். ஆல்மோஸ்ட் ஆக போகிற அப்பாவை இன்வின்சிபிள் தப்பான டைமில் வந்து காப்பாற்றுறான். கைஜு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இம்மோர்டல் இறங்குறான். நடக்கிற பெரிய சண்டையில் ஆம்னி மேன் அண்ட் இன்வின்சிபிள் தான் ஜெயிக்கிறாங்க. எபிசோட் 8ஓட டைட்டிலுக்கு ஆம்னி மேன் காமிக்ஸ் அண்ட் டிவி ஷோவில் யூஸ் பண்ணுற சேம் லைனை யூஸ் பண்ணுறாங்க. வேர் ஐ ரியலி கம் ஃப்ரம். எபிசோட் 1ல நோலன் சொன்ன மாதிரி இல்லாமல் இந்த தடவை வில்ட்ரமோட உண்மைகளை பற்றி மார்க் கிட்ட சொல்கிறான். லாஸ்ட் எபிசோடில் இம்மோர்டல் ஆம்னி மேனை குரூடன் ஆக்க ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் இந்த எபிசோடு ஃபுல்லாகவே ஆம்னி மேன் ரெட் ஐடாக தான் இருக்கான். இந்த எபிசோட் ஈவெண்ட்ஸ் காமிக்ஸில் என்டையராக 3 இஷ்யூஸ்க்கு கவர் பண்ணியிருந்தாங்க. பட் டிவி ஷோஸில் அதோட மேலும் நிறைய ஆடான்ஸ்லாம் கூட இருக்கு. ஃப்ளாஷ்பேக்கில் வில்ட்ரம் பிளானட்டோட ஃபர்ஸ்ட் லுக் காட்டுறாங்க. அப்போ பில்டிங் லெவல் ஹைட்ஸில் ஒரு புக்கை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாச்சு ஒன்று பார்க்கலாம். நோலன் அவன் அப்பா வில்ட்ரம் எம்பையரோட ஃபார்மர் ரூலர்னு சொல்லியிருந்த ஆர்கல் ஸ்டாச்சு தான் அது. அப்கமிங் சீசன்ஸில் வரப்போகிற நிறைய இம்பார்ட்டன்ட் வில்லன்ஸ் அண்ட் நியூ கேரக்டர்ஸை நமக்கு இங்கேயே டீஸ் பண்ணியிருக்காங்க. வில்ட்ரமைட்ஸ் வீக்கர் பீயிங்ஸில் வாழ தகுதி இல்லாதவங்களா பார்க்குறாங்க. கிரேட்டர் பர்ஜ்ன்ற போரில் ஒன்லி செலக்ட் ஃபியூ தான் உயிரோட இருக்கணும்னு ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் வில்ட்ரம் பாப்புலேஷன் இல்லாமல் போயிடுது. இந்த ஃபைட்டில் சீசன் 2ல வர லூக்கன்ன்ற வில்ட்ரமைட்டை பார்க்கலாம். பட் கரண்ட் அப்பியரன்ஸை விட ரொம்பவே ஒல்லியாக இருக்கான். நெக்ஸ்ட் அப் ஒரு பிக் பைல் ஆஃப் டெட் பாடிஸ்க்கு முன்னாடி வில்ட்ரமைட் கிரெக்கை பார்க்கலாம். சீசன் 2ல பார்த்த மாதிரி வயசாகாமல் அப்புறம் அவனோட ரைட் ஐ இன்னும் அவங்கிட்ட தான் இருக்கு. சீசன் 3ல வர மெயின் வில்லன் கான்குவெஸ்ட்டை இங்கே காட்டுறாங்க. கான்குவெஸ்டோட ஃபேஸ் கார்ஸ் ரைட் ஐ டேமேஜ் ஆகாமல் ரைட் ஃபோராம் கூட ஸ்டில் இன்டாக்டாக தான் இருக்குங்க. கான்குவெஸ்ட்க்கு ரைட்டில் சீசன் 2ல வர ஒன் ஆஃப்
ஆஃப் த வில்லன்ஸ் துலாவை பார்க்கலாம். சீசன் 2 அளவுக்கு ஒயிட் ஹேர் இல்லாம ஸ்லைட்லி கிரே ஹேர் இருக்கு. நோலன் லேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வயசாக ஆக வில்ட்ரமைட்ஸ் ஏஜிங் இன்னும் ஸ்லோ ஆயிட்டு இருக்கும்னு. அதுக்கு எக்ஸாம்பிளா தான் துலா இருக்கா. எஸ்பெஷலி இங்க பாக்குற வில்ட்ரமைட்ஸோட யங்கர் வெர்ஷன்ஸ் அப்புறம் நோலன் எல்லாருக்கும் இருக்கிற ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தா பாசிபிளி கிரேட் பர்ஜ் வில்ட்ரமைட் எக்ஸ்பான்ஷன் எல்லாமே பல இயர்ஸுக்கு முன்னாடி நடந்திருக்கணும். போர் முறை இல்லாம பிளானட்ஸை கான்கர் பண்ண கண்டுபிடிச்ச புது வழியில தேர்ந்தெடுக்கப்பட்ட செலக்டட் ஃபியூல ஒருத்தவன் தான் நோலன். இப்போ அவனை சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல பார்க்கலாம். இதெல்லாம் பொய்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொடூரமான ஃபைட் நடக்குது. அட்லீஸ்ட் 1000க்கும் மேற்பட்டவங்க செத்துருக்கணும். சிகாகோ ஸ்ட்ரீட்ஸ்ல நடக்கிற சண்டையில ஒரு அப்பா பொண்ணுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறான். ப்ரீவியஸ் எபிசோட்ல டைட்டன் மிரட்டின ஆளு தான் இவன். அண்ட் அவனோட பர்ஸ்ல இருந்து அவனோட பொண்ணு போட்டோவை நம்ம அங்க பார்த்துருப்போம். சேட்லி இங்க நடக்கிற கமோஷன்ல பிசினஸ் மேன் மட்டும் இறந்துடுறான். நடக்கிற சண்டை மெட்ரோ டனல்ஸ்ல மூவ் ஆனதுல பிளாட்ஃபார்ம் ட்ரெயின்ல இருக்கிறவங்கன்னு எல்லாரும் சாகுறாங்க. அங்க வர மெட்ரோ ட்ரெயின்குள்ள ஒரு ஃபெமிலியர் ஃபேஸை நம்ம பார்க்கலாம். எபிசோட் 5ல ஆம்பர் வாலண்டியர் பண்ண பெக்வெல் கம்யூனிட்டி சென்டர்ல பார்த்த கர்ட் தான் இது. Kurt, you want to find me in the kitchen later? I've got that book we were talking about. That'd be great. Thanks. ப்ராபப்ளி ஆம்பர் கர்ட்டுக்கு தரேன்னு சொன்ன புக்கை தான் படிச்சுட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கான் போல. ஆம்னி மேன் மெட்ரோ டனல்ஸுக்குள்ள இறங்குற வரைக்கும். இந்த கொடூரமான ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் கூட கர்ட் உயிரோட தான் இருக்கான். ஏன் தெரியுமா? பிகாஸ் ஹீ இஸ் த ரியல். இந்த மெட்ரோ இன்சிடென்ட் காமிக்ஸில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே இவ்வளோ கேஷுவாலிட்டிஸ் இருக்காது. மார்க்கை மூஞ்சிக்கு நேராக ட்ரெயினில் மோத வைக்கிறது இதெல்லாம் என்டையர்லி சீரீஸில் மட்டுமே ஆட் பண்ணுது. மார்க்கை அசைய முடியாத அளவுக்கு சிதைச்சதுக்கு அப்புறம் ஆம்னி மேன் ஐகானிக் லைனை சொல்கிறான். Why did you make me do this? Think, Mark! நோலனுக்கு வர பேஸ்பால் மெமரி ஃப்ளாஷ்பேக் ஒரிஜினல் காமிக்ஸில் நடக்கலை. சிமிலர்லி கார்டியன்ஸ் இந்த சண்டையை வேடிக்கை பார்க்கறது, சிகாகோ அழிவில் விக்டிம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது இது எல்லாமே டிவி ஷோவில் ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ணுது. ஆம்னி மேன் கில்ட்டில் ஏர்த்தை விட்டே கிளம்பிடுறான். மார்க் ரெக்கவரிக்கு அப்புறம் ஸ்பேஸில் யாரோ ஏர்த்துக்கு வராங்கன்னு போனால் ஆலன் தி ஏலியன் வரான். ஏர்த்தில் வில்ட்ரமைட் இருக்கான்னு ஆலன் சொல்ல மார்க் அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறான். ஆம்னி மேன் ஃப்ளாஷ்பேக்கில் சொன்ன இன்வேஷன்ஸ் அப்போ பார்த்த யூனோபன் பிளானட் மாசேக்கரை பற்றி ஆலன் சொல்கிறான். அதனால் அவன் மக்கள் ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்ஷன் கேம்ப்ஸில் தான் தங்களோட ஸ்பீஷீஸ் எக்ஸ்டிங்ட் ஆகாமல் காப்பாற்றிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஆலனுக்கு அவன் அப்பா யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறான். மாலர் ட்வின்ஸை ரூடி அரெஸ்ட் பண்ண சொல்லி போட்டு கொடுத்துறான். டாக் சைஸ்மிக் உயிரோட தான் இருக்கான். மார்ஸ் பிளானட்டே செக்யூரிட்டிஸ் கண்ட்ரோலுக்கு வருது. த்ரூ த சீரீஸ் டிராகன் ஃபார்மில் கேமியோஸ் போட்டதுக்கு அப்புறம் டைட்டனை மீட் பண்ண மிஸ்டர் லீவ் வரான். நோலனை ஒழிச்சு கட்டவும் ஏர்த்தை கண்ட்ரோல் எடுக்கவும் ஃபிளாக்சன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியாத ஸ்பேஸ் ஷிப்பில் பேட்டில் பீஸ்ட் 2 ஏலியன்ஸை ஆம்புஷ் பண்ணுறான். ஃபைனலாக சீசில் சின்க்ளேர் ஹெல்ப்போட ரீஅனிமேட் ஆர்மியை கிரியேட் பண்றான். அப்புறம் மார்க்கிட்ட ஜிடிஏவோட சீக்ரெட் ரூமை சீசில் காட்டிருப்பான். அங்க மறுபடியும் இம்மார்டல் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்வின்சிபிள் சீசன் 1ஓட ஃபுல் பிரேக் டவுன் இதுதான். மறக்காம நீங்க பார்த்த இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயிலை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே February 27 ரிலீஸ் ஆக போற மானார்க் சீசன் 2 பார்க்கறதுக்கு முன்னாடி சீசன் 1ஓட ரீவாச் பிரேக் டவுன் 2 பார்ட் வீடியோவா கவர் பண்ணியிருப்பேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்வின்சிபிள் சீசன் 2 பிரேக் டவுன் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் and see you all soon.